அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. என் மகன் இறந்த செய்தி கேட்டு உலக மக்கள் அனைவரும் அனுதாபம் தெரிவிச்சிங்க. ரொம்ப நன்றி. அதாவது என் மகன் எப்படி இருந்தாங்கன்னு ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க புதன்கிழமை மதியம் வெளியூருக்கு போயிட்டு புதன்கிழமை மதியம் வந்ததோடு அவங்க அம்மா சாப்பிட சொன்னாங்க. சாப்பாடு இப்போ வேணாம்மா அப்படின்ட்டு அந்த டானிக் இதெல்லாம் குடிச்சிட்டு படுத்தாப்புல நான் 4 மணிக்கு சாப்பிட்றோமான்னு சொல்லிட்டு. ஆனால் படுக்க போனவர் 3 தடவை வாந்தி எடுத்து வட்டார். அதோட நான் போய் கிளினிக்கு சிட்டி சந்தோஷத்தில் போய் கிளினிக்கில் மறுபடியும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்ட்டு அந்த டானிக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இறங்கி நான் போயிட்டு வரேம்மா கதவை சாத்திக்கம்மான்ட்டு பூட்டை கூட அமுக்காமல் சாவியை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இறங்கினார். நாங்கள் இருக்கிறது 9வது மாடி பிளாட்டு. வீடு இருக்கிறது 1வது மாடி பிளாட்டு. 1வது மாடிலேருந்து ஒரு படி தான் இறங்குறது. ஏன்னா இப்படி ஃபஸ்ட்டு படி இறங்கி இப்படி ரவுண்டு வரையில் என்னென்னு விழுந்தான்னு தெரியல. ஏன்னா கடகடன்னு உருண்டு மல்லாக்க கிடக்காரு. ஆனால் விழுந்ததில் இந்த பொட்டில் அடி பொடுதில் அடி. ஆனால் விழுந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே உயிர் போயிடுச்சு. என்ன உயிர் பண்ணோன்னே அங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. போலீஸுக்கு ஃபோன் அடித்ததோட போலீஸ் வந்து பார்த்ததோட என் மனைவிக்கிட்ட மேலே போயிட்டாங்க. போய் இந்த மாதிரி உங்கள் மையம் கீழே விழுந்துட்டாரு, வாங்க இறந்துட்டாங்க. எங்கள் மனைவிக்கு ஒன்றும் பேச தெரியல, மழை எவ்வளோவா தெரியாது. உடனே அந்த நேரத்துலேருந்து என் மனைவி உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. வாங்க போலீஸ் வந்திருக்கு, நீங்கள் என்ன ஏதுன்னு கேளுங்க, நீங்கள் வாங்க உடனே அப்படின்னோடனே நான் கடையில் சாமான் போனவேன். உடனே நான் வீட்டுக்கு வாங்கி வந்தால் படியில் விழுந்த மாதிரி கிடக்காரு. என் மனைவி அழுதுகிட்டு இருக்காது. என் மனைவி இறக்கி கீழே கொண்டு வந்துட்டாங்க போலீஸு, நீங்கள் வாங்கம்மா அப்படின்ட்டு. அழுதுகிட்டு கிடக்காங்க. அப்படியே மட்டமல்லாக அப்படியே கிடக்கந்தாப்புல என் மையன். அதோட என் தம்பி டோலா சாகத்துள்ளா இருக்கார் மலேசியாவில். ஏன்னா அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன், அஸ்மிக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். எல்லோரும் சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு வந்தோன்னே எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து போலீஸ்கிட்ட என் தம்பி தான் பேசுனது. ஏன்னா எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. எல்லாம் பேசி அதோட என் மகனை தூக்கிட்டு போயிட்டாங்க. புதன்கிழமை 4 மணிக்கு தூக்கிட்டு போனாங்க. மக்க நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிட்டாப்புல என் தம்பி. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதே நல்லது அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்தாங்க. ஆனால் எந்த ஒரு வியாதியும் இல்லை, ஹார்ட் அட்டாக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை, சுத்தமாக இருக்குது உடம்பு. அந்த விழுந்ததுல பொட்டுலேயும் புடதுலையும் அடி. என்ன அதோட மௌத்தா பண்ணார். எல்லாரும் இப்போ சாப்பிட்டு தான் அவர் மௌத்தா பண்ணார். ரொம்ப சாப்பிட்றாரு, இறைச்சி அது இது எல்லாம் சாப்பிட்றாரு. அதனால தான் அவர் வியாதி வந்து மௌத்தா பண்ணார் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணி. அது இல்லை, சாப்பிட்றது எத்தனை வகை 10 வகை சாப்பாடு வச்சாலுமே அதில் இதில் அந்த வீடியோக்காக சாப்பிடுவாரு சிம்பிளாக. நான் கூட சொல்கிறது, ஆனால் என்னத்தா அப்படி ரொம்ப சாப்பிடாதா, போனக்கில் இவ்வளோ சாப்பிட்றா இல்லைத்தா, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் வீடியோக்காக, நான் ரொம்ப சாப்பிட்றதில்லத்தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் இடையில செக் பண்ணிக்கிறாப்புல, எது அடப்பு இருக்கா அப்படி, இது கொலஸ்ட்ரால் இருக்கான்னு. ஏன்னா எதுவுமே இல்லைத்தா, நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன்த்தா அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னா சிலர் கம்பானில் திட்டியும் போடுறாங்க, அவர் சாப்பிட்டு இப்படி ஆகி போச்சு அவருக்கு அப்படின்ட்டு. தயவுசெய்து திட்டாதீங்க. அவர் கீழே விழுந்த படியில் உருண்டதை இந்த பொட்டுலேயும் அந்த படத்துலேயும் அடி. அதில் தான் அவர் இறந்தார். என்ன அந்த இடத்துல எல்லாம் நான் அவருக்கு மவுத்தை வச்சுருக்கேன், நீங்கள் துவாச்சிங்க அவருக்கு. அதாவது என் மையன் வந்து அவர் மட்டும் வீடியோ எடுத்துட்டு வெளியே போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவார். என்ன அவரே வந்து யூடியூப் ரூமில் உட்காந்து அதை இது பண்ணுவார். ஆனால் தூக்கம் அவ்வளோ சரியாக தூக்கம் இல்லை அவ்வளோவா. 3 மணி நேரம் உட்காந்து வேலை செய்வாங்க. 3 மணி நேரம் உட்காந்து வேலை செய்வார். எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கான். என்ன ஒரே வீட்டில் நான் பாத்ரூம் போனாலும் நைட்டில் ஒரு 2 மணி ஆனாலும் அதை எடுத்துக்கிட்டு ஓயாமல் லைட் எரியும் உள்ள ரூமுக்குள்ளே உட்காந்து அது வேலை பார்த்துக்கிட்டு வைப்பில்ல. அது தூக்கம் இல்லாத அவருடைய இது. என்ன 2வது வந்து மற்ற எல்லாம் வெளியே போய் நான் லீவ் போட்டுருவேன் வாரத்தில் ஒரு நாளைக்கு. அப்போ அம்மா அத்தா கூட்டி போய் வெளியே கூட்டி போய் அவங்களையும் வீடியோ கொண்டு என்னையும் கூப்பிடுவாப்புல. அத்தா அம்மா நாங்கள் 2 பேரும் போய் 2, 3, 4 வீடியோ எடுத்துருக்காப்புல. என்ன அண்ணா லீவ் உண்டா விட மாட்டாப்புல. எங்கள் 2 பேரும் கூட்டம் போதுவாப்புல. எங்கள் 2 பேரும் மேலே அவ்வளோ பாசம், குடும்பத்தில் அவ்வளோ பாசம். என்ன அத்தா நீங்கள் வீட்டில் இருங்கத்தா கஷ்டப்படான்னு சொல்லுவாப்புல. எனக்கு வந்து ஸ்டோக் அடித்ததுனால நான் வந்து கடையில் எப்படி நான் வேலை பார்ப்பேன். நான் போய் என்ன வேலை பார்க்க ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு ரொம்ப அமைக்கிறேன். என்ன இப்போ 2 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் 1 வருஷம் சாப்பிடணும். அப்படி என் புள்ள என்ன என்னை வந்து எந்த ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நீ வந்து உழைக்க வேணாம் தான், நீங்கள் வீட்டிலே இருக்கத்தான் எல்லாம் அதை பார்த்துக்கிறது. மலேசியாவில் வீட்டு வாழை கொண்டு எல்லாமே புள்ள பார்த்துச்சு. நீ எனக்கு யார் இருக்கா, எனக்கு எல்லாரையும் எனக்கு தோணை. என்ன அவருக்காக துவாச்சிங்க நீங்கள். என் மையன் அசரப் அலி 31ஆம் தேதி ஒரு வீடியோ எடுத்திருக்காப்புல. அதை வந்து அப்படியே வீடியோ அப்படியே அந்த ஃபோனில் இருக்குது. நாங்கள் இந்த நாளைக்கு நாங்கள் அந்த வீடியோவை வெளியாக்குறோம். எல்லோரும் பார்த்து அவனுக்கு துவா செய்யுங்க. என்ன யாருமே திட்டாதீங்க. சில பேர் திட்டுறாங்க அவரை.
திட்டாதீங்க. அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்க, எங்கள் குடும்பத்துக்கு துவா செய்யுங்க. நாங்கள் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நானும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.